ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா மனசுல ஒரு நல்ல லைன் மாட்டிச்சுனாதான் அதை வந்து திரைக்கதையா அமைச்சு ஒரு படமா பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இயக்குனர் தான் நம்ம எம் சரவணன். இங்கேயும் இப்போதும் இவன் வேற மாதிரி இந்த மாதிரி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட படங்கள் பண்ணிட்டு திரும்ப ஜெய்யை வச்சு ஒரு படம் பண்ணுமேனு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா உங்களுக்கு தெரியும் போட்டோ ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே அடுகடுகா 6 பேக். ஸோ கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல வில்லனுக்கு முன்னாடி சட்டையை கிழிப்பாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்க பல வருஷமா தமிழ் சினிமா பாக்குறதா அர்த்தம். ஸோ ஒரு சிம்பிளான லைனை, ஒரு அற்புதமான பிளாட்டை சரவணன் வந்து நான் லீனியர் நரேஷன்ல ட்ரை பண்ணியிருக்காரு. செம்ம ரிச்சா இருக்கு படம். ராஜ்மோகனோட ஆர்ட் டைரக்ஷன், நம்ம தினேஷோட சினிமாட்டோகிராஃபி, அது மட்டும் இல்லாம டிமான் சார் நல்லா பாட்டு போட்டிருக்காரு அப்படின்றதுக்காகவே கம்பல்சரியா தமிழ் சினிமாவில் வந்து முதல் ஹாஃப்ல ஒரு 3 பாட்டு, ரெண்டாவது ஹாஃப்ல 2 பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கதையில ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்பப்ப கொஞ்சம் நின்று போங்கன்னு சொல்லும் போது தான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பாடல்கள் நல்லா அமைஞ்சதுனால லேடிஸ் கூட பாவம் எந்திரிச்சுலாம் போகாம உட்காந்து ரசிச்சிருக்காங்க. ஜெய் வந்து பொதுவாகவே ஐயோ சம்பளத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நடிக்கிறோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணி நடிப்பாரு. ஸோ ஒரு பாவப்பட்ட கேரக்டர் ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோம் அப்படின்னா ஜெய் விட்டா வர ஹீரோ கிடையாது. ஸோ வலியவன் அப்படின்ற அந்த தலைப்புக்கான காரணம் என்ன, ஏன் டைரக்டர் அந்த டைட்டில் வச்சிருக்காரு அப்படின்றதுக்குலாம் உங்களுக்கு கடைசியில் புரிய வரும். ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க தான் வந்து இன்னைக்கு தேட்டருக்கு வராங்க. இப்போ ஹார்ட் கோர் ஜெய் ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட படமா இது அப்படின்னாலும் கிடையாது. இல்ல இதுல பயங்கரமான ஒரு மெசேஜ் இருக்கு, அப்படியே கூனி குறுகி பக்கத்தில் இருக்கிறவங்க சட்டையெல்லாம் நினைக்க போறோம் அப்படின்னாலும் கிடையாது. படத்தை வந்து ரொம்ப யதார்த்தமா எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்படின்ற அந்த முயற்சியில கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்றதெல்லாம், ஏன்னா ட்ரீம் சீக்வன்ஸ்லாம் வருதுல படத்துல பாடல்கள் மூலமா அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா சும்மா கண்ணு அழகா லட்சணமா இருக்காங்க. பாட வேற தெரியும் அப்படின்றதுனால ஒரே செக்ல 2 வேலை வாங்கிட்டாங்க. ஜெய்க்கு லைட்டா பார்க்க மூத்த அத்தை பொண்ணு மாதிரி இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் ஹைட்ல கரெக்ட் பண்ணி ஜோடி நல்லா எவால்வ் ஆயிருக்கு படத்திலேயே. மற்றபடி கொஞ்சம் மினிமலான கேரக்டர்ஸ். வில்லன் வந்து கடைசியில தான் வராரு. கொஞ்சம் போகும்போதே கதையை சொல்லுவீங்களா மாட்டீங்களாடா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் நமக்கு வரும். பட் இருந்தாலும் அதுக்கான காரணம் எல்லாமே இருக்கு. வலியவன்ல வந்து நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்கு. அதெல்லாம் கடைசியில அப்படியே ஒரு 2 நிமிஷத்துல டைரக்டர் சொல்றாருன்னு நினைக்கும் போது அவரோட கதை மேல எந்த அளவுக்கு தைரியம் வச்சிருக்காரு, அந்த கதை மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அங்கங்க கொஞ்சம் அமைதியை நாடி இருக்கலாம் இமான் சார். மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்சஸா இருக்கட்டும் சரி, பாடல்களா சரி, எமோஷனல் காட்சிகள், இது எல்லாமே கரெக்டா கணக்கச்சிதமா பக்குவமா ஒர்க் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணியே அவ்வளோ டீடைல் பண்ணி போனதுனால இன்னும் கொஞ்சம் படம் ஃபாஸ்டா இருக்கலாமே அப்படின்னு தோண வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நீங்க பாக்குற அனைத்து காட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்றத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. ஜெய் வந்து நம்ம சும்மா சொல்லிடக்கூடாது. என்னதான் பரமா அப்படின்னு அழுது வடிஞ்சு பேசினாலும் ஒரு நல்ல நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகன். பொதுவா ஹீரோஸ் வந்து அழமாட்டாங்க, இதுல நிறைய எழுதிருக்காரு. ஜெயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது, நிறைய இன்வால்வ்மெண்ட் தெரியுது. இதுல வந்து ஜெய் ஒரு கம்ப்ளீட் ஹீரோ அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா எங்கேயோ கொஞ்சம் லைட்டா இடிக்குதே அப்படின்றது மட்டும் உங்களுக்கு கடைசியில ஒரு ஃபீலிங்கா இருக்கும். மற்றபடி வலியவன்ல ஒரு அற்புதமான ஒரு லைன், ஒரே ஒரு சிம்பிள் லைன் ஒன்று இருக்கு. அதை அந்த நூலை பிடிச்சி தான் டைரக்டர் போயிருக்காரு. அதை நான் இப்போ சொல்லிட்டா ஐயோ 100 ரூபா செலவு பண்ணி போயிட்டோமேன்ற வருத்தம் வந்துடும். ஸோ அதனால கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அற்புதமான ஒரு திரைப்படம். குடும்பத்தோட போய் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பான முறையில் பிடிக்கும். அந்த உத்தரவாதத்தை நான் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.